இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறோன்னாக்கா, அதாவது மொபைல் கோர்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஒரு இடத்துல வண்டி நின்றுருக்கோம், ஒரு வெள்ளை கலர் வண்டி. கரெக்டாக மொபைல் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, நடமாடும் நீதிமன்றம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது டிராஃபிக்கில் ஏதாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ஃபைனை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க, மொபைல் கோர்ட்டில் போய் கட்டிட்டு வண்டி எடுத்துக்க சொல்லுவாங்க. இதாவது நடைமுறை. இப்போ மொபைல் அட்வொகேட்டுன்னு ஆகிப்போச்சு இந்த ஒரு பேங்க்குக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அட்வொகேட்டை கூட்டு வந்துட்டாங்க. ஏன்னா கேட்டால் பேங்க்லேருந்து வர பேங்க் அட்வொகேட் பணத்தை கட்டுங்கன்றாங்க. எதுக்கு கிரெடிட் கார்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேங்க்கு பர்சனல் லோனுக்கு. ஆதித்யா பிர்லா தான் அந்த பேர் சொல்லிடுறேன், பேர் சொல்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த சேனலில் வந்து பேங்க்கோட பேரெலாம் சொல்லி நான் போடுறேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து படமாக போட முடியாது, வீடியோவாக போட முடியாது. மற்றபடிக்கு வந்து நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நான் பேர் தான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதனால் மொபைல் அட்வொகேட் கூட கூப்பிட்டு போயிடுறாங்க. எனக்கு கூட ஒரே சந்தேகம். ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டு இது மாதிரி அவங்க வந்து பயந்துட்டாங்க, நாங்கள் அட்வொகேட்லாம் வராங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் வந்துட்டு இருக்காரு, பின்னாடி ஒருத்தர் அட்வொகேட் கவுன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். சம்மந்தமே இல்லை, கோர்ட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. 30 கிலோமீட்டருக்கு இந்த கவுனுக்கான அவசியம் என்ன? முதல்ல ஒரு வழக்கறிஞர் சட்டம்னா சொல்லுதுன்னா, ஒரு வந்து கவுன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அணிய வேண்டிய இடம் வந்து கோர்ட் வளாகத்துக்குள்ளே தான். காவல்துறையினர் எங்கே ஒன்றா அணியலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கவுனை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்குள்ளே மட்டும்தான் அணியணும். இந்த பேண்டு கூட சரி வெளியே அணிய வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காகனா ஒரு அதிகாரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு. ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எல்லா இடத்துலையும் வேலை இருக்கும், பட் ஒரு வழக்கறிஞருக்கு நீதிமன்றத்தில் மட்டும்தான் வேலை இருக்கும். அதனால் இவங்க மொபைல் கோர்ட்டு மாதிரி மொபைல் அட்வொகேட் தூக்கிட்டு அழைச்சிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வருது, இதை நம்ம ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒருத்தர், கடலூர் வந்து ஃபோன் பண்ணுறாரு. சார் இந்த மாதிரி சார் வீட்டுக்கு ஒரு அட்வொகேட் வந்திருக்காங்க சார். அட்வொகேட்லாம் அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்களே, நோட்டீஸ் தானே அனுப்புவாங்க அப்படின்னு. இல்லை சார், நான் ஆதித்யா பிர்லாவில் கடன் வாங்கியிருந்தேன் சார், இந்த மாதிரி வந்து வீட்டு வாசல் நிற்கிறாங்க, கேட்டால் அட்வொகேட் வந்திருக்கும், பணம் கட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு அட்வொகேட் மாதிரி வரக்கூடாது, எங்கே ஃபோனை போடு அப்படின்னு. ஃபோனை போட்டோடனே வந்தேன். சார் எங்கேருந்து சார் வரீங்க? சார் நான் ஆதித்யா பிர்லேருந்து வரோம் சார், நாங்கள் லீகல் டீம்லேருந்து வரோம். சரி லீகல் டீம்னு வர்றீங்க, என்ன விஷயம்னா? இல்லை சார் வந்து டியூ கட்டல, ஒரு 6 மாதம் ஆச்சு, இன்னும் கட்டாமல் இருக்காரு, அதனால் வந்து நாங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிட்டு போகிறதுக்காக வந்துருக்கோம். அதான் 6 மாதம் டியூ வந்து ரெக்கவரி பண்ணிட்டு போகிறதுக்காக வந்துருக்கீங்க. சரி எல்லாம் ஓகே, ஏன்னா இதான் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் சார், அதெல்லாம் நீங்கள் வந்து அவருக்கு அனுப்பிச்சிட்டோம். சரி அனுப்பிச்சிங்க. சரி இப்போ அட்வொகேட் வர வேண்டிய அவசியம் என்ன? இல்லை சார் எங்கள் டீமில் எங்கள் அட்வொகேட் தானே வருவாங்க, உங்கள் அட்வொகேட் தானே போன கொடு அப்படின்னு. போன வந்து அட்வொகேட் பேசினேன், நாங்கள் அட்வொகேட் தாங்க பேசுகிறோம். சொல்லுங்கள் சார், நான் வந்து இந்த மாதிரி எந்த கோர்ட்டுனா மெட்ராஸ் ஹைகோர்ட் பார் சார். மெட்ராஸ் ஹைகோர்ட் பார் தானே, கடைசியாக யாருக்கு ஓட்டு போட்டேன் பேர் தெரில. சரி மெட்ராஸ் ஹைகோர்ட் பார், கடைசியாக ஓட்டு போட்டது யாரும் தெரியாது. சரி இப்போதைக்கு தலைமை நீதிபதி பேர் யார் சொல்லுன்னு, அதுவும் தெரில. சரி தலைமை நீதிபதி பேரும் தெரில, கடைசியாக பார் கவுன்சில் எலெக்ஷன்லாம் யாருக்கு ஓட்டு போட்டோன்னு தெரியல. நீ எந்த பாரில் இருக்கேன்னா? நான் கடலூர் பாரில் இருக்கேன். கடலூர் பார் செக்ரட்டரி பேர் சொல்லு அப்படின்னு. அதுவும் தெரில. அப்படி அட்வொகேட்லாம் தெரிஞ்சு போச்சு. இல்லை சார் நான் படிச்சுட்டு இருக்கேன். நீ வந்து என்ன சொல்லணும், படிச்சுட்டு இருக்குன்னு சொல்லணும், எப்படி அட்வொகேட்டுன்னு சொல்லுவேன்? இல்லை சார் வந்து பணம் தர்றது 2ஆம் பட்சம். ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, கொடுக்க முடியல, சும்மா ஓட்டுற போகிறீங்க, லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, எல்லாம் ஓகே. அதான் வந்து அட்வொகேட்டை தூக்கி கூடவே அஞ்சு அட்வொகேட்டுன்னு சொல்கிறீங்க. அட்வொகேட் உண்மையாக இருந்தால் கூட அட்வொகேட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா அட்வொகேட் வந்து ஒரு பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக பொதுமக்கள்கிட்ட வரவே கூடாது. இப்போ 1961ஆம் ஆண்டு அட்வொகேட் சட்டம் என்ன சொல்லுது, 35வது பிரிவு என்ன க்ளீனாக சொல்லுது. என்னென்னா ஒரு வழக்கறிஞர் வந்து தன்னோட அந்த வழக்கறிஞர்ன்ற பதவியை வந்து பொதுமக்கள்கிட்ட மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பதவியை யூஸ் பண்ணி யாரையும் வந்து ஏமாற்றக்கூடாது, யார்கிட்டையும் பணத்தை பறிக்கிற ஈடுபடுகள். அதாவது ஒரு வழக்கறிஞர் வந்து ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா அவர் பார் கவுன்சில் இந்த மாதிரி வழக்கறிஞர் வந்து பயிற்சி செய்கிறத வந்து தடை விதிக்கலாம், 3 வருஷத்தையோ இல்லை வாழ்நாள் தடையும் விதிக்கலாம். அந்த மாதிரி சட்டம்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வேலை செய்கிறது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனினா என்ன, வட்டி கொடுத்து வாங்குகிற கம்பெனி. ஒரு வட்டி கடன் சொல்லாமல் அவங்க என்ன இனாமாக கொடுத்துட்றாங்க, 10 ரூபா கொடுத்தாக்கா 20 ரூபா எப்படி வசூல் பண்ணுறது, அவன் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்க கம்பெனி நடத்தணும், அவங்க வந்து வேறு சர்வீஸ் லைட் போட்டால் பரவாயில்ல, பணம் கொடுத்து வாங்குகிற ஃபினான்ஸ் கம்பெனி. அதுவும் ஒரு NDFC நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். பணத்தை போட்டால் பணம், அதாவது கிட்ட நிறைய பணம் இருக்குது, பணத்தை போட்டு பணத்தை வட்டிக்கு விட்டு இது பண்ணுறாங்க. இங்கே எல்லாத்தவங்க வாங்குறாங்க. அது வந்து மிரட்டிட்டு போடுற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் விட்டு. இல்லை சார் நான் லாயர் இல்லை சார். அப்புறம் ஏன் இந்த கவுன் எதுக்குன்னா, அப்போ மாட்டேன் சும்மா கிட்டேன், இந்த கவுன் எதுக்கு எடுத்துன்னு வந்துக்கிறேன். இல்லை பார்த்தேன் இப்போ தான் வீடியோ காலில் இந்த கவுனுக்கு எதுக்கு எடுத்துன்னு வந்துக்கிறேன் அப்படின்னா. இல்லை சார் உங்கள் அட்வொகேட் கோர்ட்டில் கொண்டு கொடுக்க வேண்டியது எதுக்கு எடுத்துன்னு வர, என்ன சீன் காட்டுறியா அப்போ தம்பி, நான் செட்டிங்கா அப்படின்னு கேட்டேன். இதுவா தம்பி, இந்த மாதிரிலாம் நீ வந்து ஒரு வக்கீலாக இருந்தேன்னா இந்த நேரத்தை கூட பேசியிருந்திருக்க மாட்டேன். நானே வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, ஃபஸ்ட்டு காவல் நிலைய புகாரம், பார் கவுன்சில் புகாரம் ஆன்லைன்லேயே கொடுத்துட்ருப்பேன். ஆனால் நீ வந்து இந்த மாதிரி வந்து கூட வந்துட்டு இந்த ஃபிலிம் காட்டுறது, சட்டம் தெரியாதவங்களை ஏமாத்துறது, வக்கீல் வந்திருக்குன்னு சொல்லி ஏமாத்துறது, வக்கீலை வச்சு நீ பணம் பறிக்கிறது தான். நியாயமாக வந்து ஒருத்தங்க கட்டுறதை விட்டுட்டு நீ வலுக்கட்டாயமாக போய் வற்புறுத்தி அவங்களுக்கு பண்ண. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஆகி போச்சு, ஏதோ தப்பான முடிவுக்கு போனாக்கா நீங்கள் எல்லாம் சுத்து மொத்தமாக வந்து கம்பி எண்ண வேண்டி வரும் அப்படி சொன்ன உடனே அப்படியே திரும்பி போயிட்டாங்க. இப்போ எதுக்காக சொல்கிறோன்னா, இப்போல்லாம் வந்து கடன் பெற்ற ஒரு வீட்டுக்கு வக்கீல் வராங்களாம். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் வக்கீல் ஏற முடியுமா? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் படத்துலேயே நடித்தா கூட சரி கவனம் போட்டுட்டு ஒரு நடிகர் வந்து என்ன பண்ணுவார், அவர் தனக்கு கொடுத்த வந்து ஒரு டயலாக் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு போயிடுவார், அடுத்த நிமிஷம் அதை மறந்துடுவார். ஒரு வக்கீலுக்கு அப்படி மறக்க அப்படி வாய்ப்பு இருக்கும். ஒரு வக்கீலாக போகிறது, வக்கீலன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியணும், சட்டம் தெரியணும், அப் டு டேட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு, சரி அதெல்லாம் கூட போகணும் சார். சரி வக்கீலாவது இருக்கணும்ல, ஒரு கோர்ட்லையாவது ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. அதை விட்டுட்டு ஒயிட் ஷர்ட் ஒயிட் பண்ணி போட்டால் வக்கீல் ஆகிட முடியாது.
அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரிலாம் வக்கீல் வந்து நேரடியாக வங்கியில் ஒரு வழக்கறிஞர் இருக்காரா நோட்டீஸ் தான் அனுப்பணும். ஏன் அவர் அதில் ஒரு ஃபோன் நம்பரோட கொடுக்கக்கூடாது? ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணாக்கா வக்கீலும் பணம் வாங்கினவங்களும் மெர்ஜ் ஆகிடுவாங்களே. அவர் பணம் சம்பாதிக்கிற ஊரில் இருந்தால் வேறு மாதிரி இது மாதிரி டைப் ஆகிட்டாங்கன்னா, கிளைண்ட்டு கஸ்டமரும் ஒன்று ஒத்து போயிட்டாங்கன்னா, கஸ்டமரும் அட்வொகேட்டும் ஒத்து போயிட்டாங்கன்னா, கேஸ் போடுறவரே வந்து வளைஞ்சு கொடுத்துட்டாரா என்ன ஆகுது? அதனால தான் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரு லீகல் நோட்டீஸில் கூட பாருங்கள், ஒரு வழக்கறிஞர் போட்டிருந்தா இமெயில் ஐடி தான் போட்டிருப்பார். ஃபோன் நம்பர் போட்டிருந்தா கூட கலெக்ஷன் மேனேஜர் ஃபோன் நம்பர் தான் போட்டிருப்பார். அவரோட சொந்த செல் நம்பர் போட்டிருக்க மாட்டார். அதனால் ஒரு வழக்கறிஞர் வீட்டுக்கு வந்தார், அதுவும் வந்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, வெஹிக்கிள் லோனு, ஏன் இந்த லோன் கூட சரி, அசட் லோன் கூட சரி, வந்து நின்னார்னா ஒரு வழக்கறிஞர் வரக்கூடாது. அதாவது ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுது, ஒரு வங்கியிலிருந்து அனுமதி கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரலாம், வந்துட்டு சந்திக்கலாம், அது கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வரணும். இதெல்லாம் கிளியராக வந்து சர்க்குலரில் சொல்லியிருக்கு. இருந்தாலும் கூட நம்ம ஆளுங்க யாரும் கேட்குறதில்ல. அதெல்லாம் போட்டோம். இந்த மாதிரி வந்து மொபைல் அட்வொகேட்டை பார்த்தா ஏமாந்துடாதீங்க சார். முதல்ல அவர்கிட்ட வந்து நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம், ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் எந்த பாரில் இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. நான் இந்த பாரில் இருக்கேன், எங்கேன்னு சொல்லுங்கள். பாரில் இருக்கணும்ல, எந்த ஊருக்கு வராதா அந்த ஊரில் ஒரு பாரில் சங்கத்தில் ஒரு மெம்பராக இருக்கணும். புரியுதுங்களா? முதல்ல பார் சங்கத்துக்கு கார்டு வச்சுருப்பாங்க, அந்த கார்டை வாங்கி பாருங்கள். இல்லை அதை கூட இப்போது போர்ச்சரியாக பண்ணுறாங்க. இப்போ பார் சங்கத்துக்கு பார் கவுன்சில் கார்டு கூட ஒரு போர்ச்சரியாக உருவாக்கி கொண்டு வந்து வக்கீல்னு காமிக்கிறாங்க. வக்கீல்னு காமிச்சா பொதுமக்கள்கிட்ட வந்து போலீஸு வக்கீல் இதை பார்த்து ஆரம்பத்துலேருந்து ஒரு பயம் இருக்குது. இதெல்லாம் இந்த படத்தில் வர்றது தான். அந்த கோர்ட் சீனை பார்த்து இது வக்கீலை பார்த்தாலே பயம், போலீஸை பார்த்தாலே ஒரு பயம் அப்படின்ற பயம். எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா வக்கீலுக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க, போலீஸுக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி சாதாரண விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏதாவது மொபைல் அட்வொகேட்டை வைத்து கலெக்ஷன் செய்யும் அலப்பறைகள் இந்த ஆதித்யாப்பில் செஞ்சுட்டு இருக்குது. ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. நாம் மக்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் வந்து யாராவது போலி வக்கீல்களை பார்த்தாக்கா பிடிச்சி கொடுங்க, இல்லை எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். புரியுதுங்களா? உண்மையான வக்கீல் யாரும் வந்து வீட்டு தேடி கலெக்ஷன்லாம் வரமாட்டாங்க. அப்படி ஒரு கலெக்ஷன் பண்ணிட்டாருனாக்கா பார் கவுன்சிலில் புகார் கொடுத்தாருன்னா அவர் தற்காலிக பணி நீக்கம் செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.